வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி பார்ட் 2 பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலார் போல என்ற வரிகள் கொண்ட இலக்கிய நூல் எது? என்ற வரிகள் கொண்ட இலக்கிய நூல் பார்த்திங்கன்னா கலிங்கத்து பரணி. செகண்ட் கொஸ்டின், ஆ இ உ என்பன டேஸ் ஆகும். ஆ இ உ என்பன சுட்டெழுத்துக்கள் ஆகும். மூணாவது கொஸ்டின், திருவிளையாடல் புராணம் எழுதியவர் யார்? திருவிளையாடல் புராணத்தை எழுதியவர் பரஞ்சோதி முனிவர். நாலாவது கொஸ்டின், உடன்பட்டு கூறும் விடை எது? உடன்பட்டு கூறும் விடை நேர்விடை. அஞ்சாவது கொஸ்டின், பொருந்தாதை தேர்ந்தெடுக்க. பொருந்தாதை தேர்ந்தெடுக்க விடை மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், பன்னிரு ஆழ்வார்கள். ஆறாவது கொஸ்டின், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என கூறியவர் யார்? கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என கூறியவர் பாரதியார். ஏழாவது கொஸ்டின், நாகு என்ற சொல்லின் நாக்கான் என்ற வடிவம் குறிக்கும் காலம் எது? விடை இறந்த காலம். எட்டாவது கொஸ்டின், சிலப்பதிகாரத்தில் மாதவி நடனமாடிய ஆடல்கள் எத்தனை வகைப்படும்? விடை 11 வகைப்படும். 9வது கொஸ்டின், அறிஞருக்கு நூல் அறிஞராத நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்தி காரணமாக அமைவது எது? விடை வேற்றுமை உருபு. வேறுபடுத்தி காட்டுறதுனால வேற்றுமை உருபு. 10வது கொஸ்டின், முதுவேநீர் காலத்திற்கான மாதங்கள் இவை. முதுவேநீர்கான மாதத்திற்கான காலங்கள் ஆவணி, ஆடி. 11வது கொஸ்டின், போர் முனையில் 1000 யானைகளை கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் எது? விடை பரணி. 12வது கொஸ்டின், ஏறு தழுவுதல் இடம்பெறும் சங்க நூல் எது? ஏறு தழுவுதல் இடம்பெறும் சங்க நூல் கலித்தொகை. 13வது கொஸ்டின், நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? விடை புறநானூறு. 14வது கொஸ்டின், தம்பிரான் தோழர் யார்? தம்பிரான் தோழர் சுந்தரர். 15வது கொஸ்டின், வேறுபட்டதை சுட்டி காட்டுக. வேறுபட்டதை சுட்டி காட்டுக நீலவானம். 16வது கொஸ்டின், உயிரெழுத்துக்கள் 12ம் எதை இடமாக கொண்டு பிறக்கின்றன? உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. 17வது கொஸ்டின், கலையரசி மாலை தொடுத்தால் இத்தொடரில் இடம்பெறும் வினைமுற்று. கலையரசி மாலை தொடுத்தால் வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று. 18வது கொஸ்டின், 4ஆம் வேற்றுமைக்குரிய உருபு எது? 4ஆம் வேற்றுமைக்குரிய உருபு கு. 19வது கொஸ்டின், தனித்து இயங்காத சொல் எது? தனித்து இயங்காத சொல் இடைச்சொல். 20வது கொஸ்டின், வெண்பா எத்தனை வகைப்படும்? வெண்பா 5 வகைப்படும். 21வது கொஸ்டின், செம்மல் என்ற சொல் பூவின் எந்த நிலையை குறிக்கும்? செம்மல் என்ற சொல் பூவின் வாடின நிலையை குறிக்கும். 22வது கொஸ்டின், பொறுத்துக. ராவண காவியம் புலவர் குழந்தை, மாதவி காவியம் தமிழ் ஒளி, பெண்ணின் பெருமை திருவிக்கா, பாவிய கொத்து பெருஞ்சித்திரனார். 23வது கொஸ்டின், ஃபோல்டர் என்னும் தமிழ் சொல் ஃபோல்டர் தமிழ் சொல் உரை உரை. 14வது கொஸ்டின், மா என்னும் சொல்லுக்கு பொருந்தாத பொருள் தருக. மா என்னும் சொல்லுக்கு பொருந்தாத பொருள் மாலை. 25வது கொஸ்டின், துன்பம் என்னும் பொருளில் வரும் ஓரெழுத்து ஒரு மொழி. துன்பம் என்னும் பொருளில் வரும் ஓரெழுத்து ஒரு மொழி நோ. 26வது கொஸ்டின், டேஸ் செய்ய வேண்டுகிறேன் கோடிட்ட இடத்திற்கு பொருந்தும் சொல். டேஸ் செய்ய வேண்டுகிறேன் ஆவண செய்ய விரும்புகிறேன். 27வது கொஸ்டின், பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். 28வது கொஸ்டின், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்னும் கூற்றுக்குரியவர் ராமலிங்க அடிகளார். 29வது கொஸ்டின், பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க. பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க அனுப்புனர். ஆப்ஷன் பி அனுப்புனர் சரியான விடை. 30வது கொஸ்டின், மீடியா என்பதற்கு பொருத்தமான தமிழ் சொல். மீடியா என்பதற்கு பொருத்தமான தமிழ் சொல் ஊடகம். 31வது கொஸ்டின், வலையோசை கலகலவென ஒலித்தது இலக்கண குறிப்பு இரட்டை கிளவி. விடை ஆப்ஷன் ஏ. 32வது கொஸ்டின், ஐம்பால் பிரித்து எழுதுக. ஐம்பால் பிரித்து எழுதுக 5 கூட்டல் பால் ஐம்பால். 33வது கொஸ்டின், குமுறும் பறவை கூகை.
34வது கொஸ்டின் மரபு பிழையில் உள்ள தொடரை தேர்வு செய்க. காகம் கத்தும். 35வது கொஸ்டின் தொடரின் ஈற்றில் இடம்பெறும் நிறுத்தக்குறி முற்றுப்புள்ளி. தொடரின் ஈற்றில் இடம்பெறும் நிறுத்தக்குறி முற்றுப்புள்ளி. 36வது கொஸ்டின் பிழையான தொடரை சுட்டி காட்டுக. பிழையான தொடரை சுட்டி காட்டுக. எந்த பாடம்? 37வது கொஸ்டின் எழுது பொருள் எது சரியானது? விடை ஆப்ஷன் பி எழுது பொருள். 38வது கொஸ்டின் 12 என்ற சொல்லின் எழுத்து வடிவம். 38 12 என்ற சொல்லின் எழுத்து வடிவம் சி ஆப்ஷன் சி 12. 39வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்வு செய்க. ஆப்ஷன் டி 96. 40வது கொஸ்டின் குடக்கு என்னும் திசை மேற்கு. குடக்கு என்னும் திசை மேற்கு. தமிழா நீ பேசுவது தமிழா என்னும் தொடரில் முதலில் வரும் தமிழா என்பது விழி. ஆப்ஷன் பி. 42வது கொஸ்டின் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்பதன் தமிழ் சொல்லாக்கம். செவ்வியல் இலக்கம். ஆப்ஷன் சி செவ்வியல் இலக்கம். 43வது கொஸ்டின் திரு அளவாய் என்று குறிப்பிடப்பெறும் ஊர். திரு அளவாய் என்று குறிப்பிடப்படும் ஊர் மதுரை. ஆப்ஷன் ஏ. 44வது கொஸ்டின் உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவுக்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியும் என்பது ஆப்ஷன் சி இனமொழி விடை. 45வது கொஸ்டின் அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்னும் திருக்குறளில் அமைந்துள்ள பொருள்கோள். விடை ஆப்ஷன் சி நிரல் நிறை. 46வது கொஸ்டின் வேல நெடும்படை என்பது யானைப்படை. வேல நெடும்படை என்பது யானைப்படை. 47வது கொஸ்டின் வேலவன் குன்றம் என்பது திருத்தணி. வேலவன் குன்றம் என்பது திருத்தணி. 48வது கொஸ்டின் குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படுவது சிலப்பதிகாரம். 49வது கொஸ்டின் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்ற தொடரில் தலைநகரம் என்பது சென்னை. சென்னை தான் நமக்கு தலைநகரம், அதனால் தலைநகரம் சென்னை. 50வது கொஸ்டின் மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பாடியவர் கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளை.